வணக்கம் நண்பர்களே, உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. எலக்ட்ரீஷியன் வர்த்தகத்தின் தொகுப்பை நாம் தொடரலாம். என் பெயர் சரத்குமார். நிம்மியின் சார்பாக நான் சிங்கிள் பேஸ் மின் அளவின் பிழைகளை சோதித்தல் என்ற பயிற்சியை உங்களுக்கு வழங்க உள்ளேன். மின் அளவி நம் வீடு மற்றும் வணிக நிறுவனங்களில் பயன்படுத்தப்படும் மின்சாரத்தின் அளவை கணக்கிடுவதற்காக பயன்படுத்தப்படும் ஒரு பொதுவான சாதனமாகும். ஆனால் சரியான அளவை பயன்படுத்துவதற்கு பிழை திருத்தம் தேவைப்படலாம் என்பது உங்களுக்கு தெரியுமா? இந்த பயிற்சியில் அதை பற்றி நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். இந்த பயிற்சியின் முடிவில் உங்களால் பின்வருபவற்றை செய்ய முடியும். சிங்கிள் ஃபேஸ் எனர்ஜி மீட்டரில் எரர்களை கண்டறிதல், எனர்ஜி மீட்டரின் அதன் தொடக்க மின்னோட்ட எரரை சோதித்தல், சிங்கிள் ஃபேஸ் எனர்ஜி மீட்டரில் எரர்களை தீர்மானிக்க பொருத்தமான லோடிங் ஏற்பாடுகளை தேர்ந்தெடுத்தல், எனர்ஜி மீட்டரில் சதவீத எரர்களை கணக்கிடுதல், முறையான உடை, பாதுகாப்பு கண்ணாடி, கையுறைகள் மற்றும் காலணிகளை அணிந்திருப்பதை உறுதி செய்யவும். இந்த பரிசோதனைக்கு தேவையான கருவிகள் பின்வருமாறு: எலக்ட்ரீஷியன் டூல்ஸ் பெட்டி, 5 ஆம்பியர் 250 வோல்ட் சிங்கிள் ஃபேஸ் எனர்ஜி மீட்டர், 0 முதல் 300 வோல்ட் வோல்ட் மீட்டர், 0 முதல் 5 ஆம்பியர் அம்மீட்டர், 240 வோல்ட் 5 ஆம்பியர் பவர் ஃபேக்டர் மீட்டர், 0 முதல் 50 மில்லி ஆம்பியர் அம்மீட்டர். தேவையான உபகரணங்கள்: 240 வோல்ட் அரை கிலோவாட் பிரேக் பொருந்திய சிங்கிள் ஃபேஸ் கெப்பாசிட்டர் மோட்டார், சிங்கிள் ஃபேஸ் 240 வோல்ட் 1.25 கிலோ வாட்ஸ் லேம்ப் லோட், 0 முதல் 270 வோல்ட் 8 ஆம்பியர் சிங்கிள் ஃபேஸ் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர். தேவையான பிற சாதனங்கள்: ஹோல்டருடன் கூடிய 5 வாட் 240 வோல்ட் மின்சார பல்ப், 1.5 ஸ்கொயர் மில்லிமீட்டர் 1100 வோல்ட் கிரேட் 10 மீட்டர் பிவிசி காப்பிடப்பட்ட கேபிள். பயிற்சி பகுதிக்கு செல்வதற்கு முன் மின் ஆற்றல் மற்றும் மின் அளவிகளின் சில அடிப்படைகளை பற்றி தெரிந்து கொள்வோம். மின் அளவி என்பது நுகர்வோர் பயன்படுத்தும் மின் ஆற்றலின் அளவை அளவிடும் ஓர் மின் கருவியாகும். மின் ஆற்றல் என்பது மின் சாதனங்கள் ஓர் குறிப்பிட்ட காலத்திற்கு பயன்படுத்தும் மொத்த ஆற்றல் ஆகும். பொதுவாக மின் ஆற்றல் கிலோவாட் ஹவரில் அளவிடப்படுகிறது. மின்சார வாரியத்தால் வழங்கப்படும் மின்சாரத்திற்கு நுகரப்படும் மின்சாரத்தின் உண்மையான அளவு அளவிடப்பட்டு அதன் அடிப்படையில் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. மின்சார வாரியம் சுமைகளால் நுகரப்படும் மின்சாரத்திற்கு கட்டணம் வசூலிக்க வீடுகள், தொழிற்சாலைகள், நிறுவனங்கள் போன்ற நுகர்வோர் இடங்களில் எனர்ஜி மீட்டர்களை நிறுவுகிறது. எனர்ஜி மீட்டரில் ஒரு சுழலும் அலுமினிய டிஸ்க் உள்ளது மற்றும் லோட் மின் நுகர்வை டிஸ்கின் சுழற்சி தீர்மானிக்கிறது. ஒரு செங்குத்தான சுழலும் தட்டில் உள்ள 2 மின் காந்தங்களின் காற்று இடைவெளிக்கு இடையில் ஒரு இலகு எடையுள்ள சுழலும் அலுமினிய வட்டு வைக்கப்படுகிறது. ஒன்று காந்த பிரஷர் காயிலை, மற்றொன்று கரண்ட் காயிலை கொண்டுள்ளது. பிரஷர் காயில் மெல்லிய கம்பியால் ஆன அதிக எண்ணிக்கை டர்ன்களை கொண்டுள்ளது மற்றும் டிஸ்ட்ரிபியூஷன் மின்னோட்டத்தின் குறுக்கே இணைக்கப்பட்டுள்ளது. கரண்ட் காயில் தடிமனான கம்பியுடன் குறைந்த எண்ணிக்கையிலான டர்ன்களை கொண்டுள்ளது. இது லோடுடன் தொடர்பில் இணைக்கப்பட்டுள்ளது. இதனால் அது லோடு கரண்டை எடுத்துச் செல்கிறது. பிரஷர் காயில் டிஸ்ட்ரிபியூஷன் மின்னழுத்தத்தின் விகிதாச்சாரத்திற்கு காந்தப்புலத்தை உருவாக்குகிறது மற்றும் கரண்ட் காயில் லோடு கரண்டின் விகிதாச்சாரத்திற்கு காந்தப்புலத்தை உருவாக்குகிறது. கரண்ட் காயில் மற்றும் பிரஷர் காயில் மூலம் உருவாகும் காந்தப்புலங்களின் தொடர்பு டிஸ்கில் டிரைவிங் டார்க்கை உருவாக்குகிறது. இந்த டிரைவிங் டார்க் காரணமாக டிஸ்க் சுழலத் தொடங்குகிறது. டிஸ்கின் சுழற்சியில் வேகம் காயில்களில் மின்சாரம் மற்றும் மின் அழுத்தத்திற்கு விகிதாசாரத்தில் இயங்குகிறது. டிஸ்கின் ஒரு பக்கத்தில் குதிரை லாட வடிவ நிரந்தர காந்தம் வைக்கப்பட்டுள்ளது. நிரந்தர காந்தம் டிஸ்கில் பிரேக்கிங் டார்க்கை செலுத்துகிறது. இந்த பிரேக்கிங் டார்க் டிஸ்கின் இயக்கத்தை எதிர்க்கிறது. இதனால் அதன் வேகம் குறைகிறது. மேலும் லோடு துண்டிக்கப்படும் பொழுது டிஸ்கை செயலற்ற நிலைக்கு கொண்டு வருகிறது. சைக்ளோமீட்டர் டிஸ்கின் சுழல் தட்டில் பொருத்தப்பட்டுள்ள கியர் அமைப்பின் உதவியால் வட்டின் சுழற்சியை கணக்கிடுகிறது. மின் சாதனங்கள் ஆன் மற்றும் ஆஃப் செய்யப்படும் போது எனர்ஜி மீட்டர் செயலில் உள்ள நிலையை கவனித்து குறித்து கொள்ளவும். வெவ்வேறு சுமைகளுடன் எனர்ஜி மீட்டர் வேலை செய்யும் முறையை நாம் புரிந்து கொள்ள முடியும். வெவ்வேறு எண்ணிக்கையிலான உபகரணங்களை சமமான நேரத்தில் இயக்கி அதற்கான
எனர்ஜி மீட்டரில் அளவை குறிக்கவும். டிஸ்கின் சுழற்சிகளின் எண்ணிக்கை சுமைகளால் நுகரப்படும் மின்சாரத்தின் அளவிற்கு விகிதாசாரமாக இருப்பதை இங்கு நாம் கவனிக்கலாம். சுமை மற்றும் சுமையுடன் கூடிய நேரம் அதிகரிக்கும் போது மின் நுகர்வின் அளவு அதிகரிக்கிறது என்று நாம் இதை எளிதாக கூறலாம். அடுத்து மின் அளவியில் கிரீப்பிங் எரர்கள் என்றால் என்ன என்று பார்ப்போம். கிரீப்பிங் என்பது பிரஷர் காயிலுக்கு மின்னழுத்தம் மட்டுமே வழங்கப்படும் போது மற்றும் பிரஷர் காயிலில் மின்சாரம் பாயாத போது அலுமினிய டிஸ்க் தொடர்ந்து சுழலும் நிகழ்வாகும். கிரீப்பிங் எரர் என்பது மீட்டரில் எந்த சுமையும் இணைக்கப்படாவிட்டாலும் எனர்ஜி மீட்டர் மிக குறைந்த அளவிலான ஆற்றலை பயன்படுத்துவதாலும் ஏற்படும் பிழையாகும். கிரீப்பிங் குறைந்த சுமை உள்ள நிலையில் கூட டிஸ்கின் வேகத்தை அதிகரிக்கிறது. இதனால் எனர்ஜி யூனிட் அளவு அதிகரிக்கிறது. ஏதேனும் அதிர்வு, சிதறல், காந்தப்புலம் மற்றும் மின்னழுத்த சுழல் முழுவதும் அதிகப்படியான மின்னழுத்தம் ஆகியவை கிரீப்பிங்க்கு காரணமாகும். இப்போது கொடுக்கப்பட்ட எனர்ஜி மீட்டரில் ஏதேனும் கிரீப்பிங் எரர் உள்ளதா என்று சோதிப்போம். மின் சுற்றியில் காற்று உள்ளபடி ஒரு தானியங்கி மின்மாற்றி வழியாக எனர்ஜி மீட்டர்களை சிங்கிள் பேஸ் ஏசி மின் சப்ளையுடன் இணைக்கவும். ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரின் குறுக்கே ஒரு வோல்ட் மீட்டரை இணைக்கவும். கிரீப்பிங் டெஸ்டின் போது சுமையின் சுவிட்ச் அணைக்கப்பட்டு இருக்க வேண்டும். ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் மூலம் எனர்ஜி மீட்டரின் உள்ளீடு மின் அழுத்தத்தை எனர்ஜி மீட்டரின் மதிப்பிடப்பட்ட மின் அழுத்தத்தின் 80% மற்றும் 110% மாற்றவும். எந்த உபகரணமும் இயக்கப்படாமலேயே எனர்ஜி மீட்டரின் டிஸ்க் சுழல்கிறதா என சோதிக்கவும். டிஸ்க் சுழலாமல் இருப்பதால் கிரீப்பிங் எரர் இல்லை என்று நாம் சொல்லலாம். அடுத்தது எனர்ஜி மீட்டரின் அதன் தொடக்க மின்னோட்ட பிழையை சோதிக்கலாம். பவர் ஃபேக்டர் மீட்டர் மதிப்பிடப்பட்ட அடிப்படை மின்னோட்டத்தில் 0.5% ஆற்றலை எனர்ஜி மீட்டர் பதிவு செய்ய தொடங்க வேண்டும். இப்போது எனர்ஜி மீட்டர்களுடன் 5 வாட் விளக்கை இணைத்து டிஸ்க் சுழற்சியை சோதிக்கவும். டிஸ்க் சுழலத் தொடங்கியதால் தொடக்க மின்னோட்ட பிழை இல்லை என்று நாம் சொல்லலாம். இப்போது சிங்கிள் ஃபேஸ் எனர்ஜி மீட்டரின் சதவீத எரர்களுக்கான சோதனையை நடத்துவோம். மின் சுற்றில் வெவ்வேறு சுமைகளுடன் சோதனையை நடத்தவும். காட்டப்பட்டுள்ள மின் சுற்றுக்கு ஏற்ப இணைப்புகளை உருவாக்கவும். இங்கே நாம் 1.25 கிலோவாட் சுமைகளை நாம் இணைத்துள்ளோம். தொடக்கத்தில் அனைத்து விளக்கு சுவிட்சுகளையும் திறந்த நிலையில் வைக்கவும். அதன் முழு சுமையின் 25%த்திற்கு எனர்ஜி மீட்டரின் அளவீடுகளை கவனித்து பதிவு செய்யவும். பரிசோதனையை முறையே 50%, 75% மற்றும் 100% சுமையுடன் மீண்டும் செய்யவும். அளவீடுகள் அட்டவணையில் பதிவு செய்ய வேண்டும். உண்மையான மின்சாரம் V×I×cos PHI×T ஐ 1000×3600 வகுப்பதால் கணக்கிடப்படுகிறது. இதில் T என்பது நேரம் நொடிகளில், V என்பது மின்னழுத்தம், I என்பது மின்னோட்டம் ஆம்பியர்களில் மற்றும் PHI என்பது 45 ரேடியன்கள். ஒவ்வொரு சுமையின் நிலைக்கும் சுமையை மாறாமல் வைத்து எனர்ஜி மீட்டரின் டிஸ்கின் சுழல்களின் எண்ணிக்கையை 2 நிமிடங்களுக்கு எண்ணி அட்டவணையில் எண்ணிக்கையை பதிவு செய்யவும். எனர்ஜி மீட்டரில் பதிவு செய்யப்பட்ட மின்சாரத்தை கொடுக்கப்பட்ட சூத்திரத்தை பயன்படுத்தி சோதனைகளின் ஒவ்வொரு வகையான சுமைக்கும் கணக்கிடப்பட வேண்டும். விளக்கு சுமைகள் மின்தடை சுமைகளாக கருதப்படும். இண்டக்டிவ் லோடுக்கு படத்தில் உள்ளதை போல் 0.5 கிலோவாட் பிரேக் சுமையுடன் உள்ள சிங்கிள் ஃபேஸ் கெப்பாசிட்டர் மோட்டார் சுற்றுடன் இணைக்கவும். மோட்டாரின் பிரேக் சுமையை மாற்றுவதன் மூலம் இண்டக்டிவ் லோடு மாற்றவும். 25%, 50%, 75% மற்றும் 100%களில் எனர்ஜி மீட்டரின் அளவீடுகளை பதிவு செய்யவும். சூத்திரத்தை பயன்படுத்தி எரர்களை கணக்கிடவும். பிழை பதிவு செய்யப்பட்ட மின்சாரம் கழித்தல் உண்மையான மின்சாரத்திற்கு சமம். சதவிகித பிழையானது R கழித்தல் AI ஆல் வகுத்து 100 பெருக்கினால் கிடைப்பதற்கு சமம். R என்பது பதிவு செய்யப்பட்ட மின்சாரம் மற்றும் A என்பது உண்மையான மின்சாரம். சர்வதேச தரத்தின்படி சதவீத பிழையானது 2%த்திற்கும் கூடுதலாகவோ அல்லது குறைவாகவோ இருக்கக்கூடாது. இது சிங்கிள் பேஸ் மின் அளவி சோதனை பயிற்சியின் முடிவு ஆகும். இந்த காணொளியை பார்த்த பிறகு பின்வருவவற்றை செய்ய இயலும் என்று நம்புகிறேன். சிங்கிள் ஃபேஸ் எனர்ஜி மீட்டரில் கிரீப்பிங் எரர்களை கண்டறிதல். எனர்ஜி மீட்டரில் அதன் தொடக்க மின்னோட்ட பிழையை சோதித்தல். சிங்கிள் ஃபேஸ் எனர்ஜி மீட்டரில் பிழைகளை தீர்மானிக்க பொருத்தமான சுமையேற்ற ஏற்பாடுகளை தேர்ந்தெடுத்தல். எனர்ஜி மீட்டரில் சதவீத பிழையை கணக்கிடுதல். இந்த காணொளியை பார்த்ததற்கு நன்றி. அடுத்த பயிற்சியில் அனைவரையும் சந்திப்போம்.